ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சிஸ்டர், ஒரு பிரேஸ்லெட் எப்படி சிஸ்டர் மேக் பண்ணுறது, சிஸ்டர் ஒரு பிரேஸ்லெட்டோட எண்டு நாட் எப்படி சிஸ்டர் போடுறது அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சிஸ்டர், நான் நாட்டெல்லாம் நல்லா டைட்டாக தான் போடுறேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி கலண்டு வந்துடுது அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறீங்க. ஸோ வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு கிளியராக இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். இது வந்து எனக்கு வந்து கஸ்டமைஸ்ட் ஆர்டர். இவங்க பார்த்தீங்கன்னா இனிஷியல் போட்டு கேட்டிருந்தாங்க. இதுக்கு மெஷர்மெண்ட்டும் அவங்களே எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுபடி பீட்ஸ் நான் அப்படி கோத்து எடுத்துக்கிறேன், நடுவில் இனிஷியல் வர மாதிரி. எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணல, அதோட எண்ட்லேருந்து ஒரு லூப் எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு எண்டை அந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அந்த எண்டை வந்துட்டு இந்த லூப்பை சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எண்டு எலாஸ்டிக்கை இந்த லூப்புக்கு அடியில் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அந்த த்ரெட்டை வெளியில் எடுத்து கையில் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு லூப் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அது வந்து நமக்கு தெரியும். இப்போ அந்த லூப்பை பிடிச்சி இழுங்க. இப்போ அந்த லூப்பையும் அந்த த்ரெட்டையும் சேர்த்து ஒரே கையில் பிடிச்சிட்டு அந்த எலாஸ்டிக் அப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த லூப் வந்துட்டு உங்களுக்கு நாட்டாகி விழுந்துடும். அதை கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நாட்டு. இப்போ செகண்ட் நாட் வந்துட்டு டபுள் ட்விஸ்ட்டு. நம்ம நார்மலாக போடுற நாட்லேயே ஒரு ட்விஸ்ட் பண்ணுவோம். இது 2 ட்விஸ்ட் பண்ணி இது ஒரு நாட் போடணும். அடுத்தது தேர்ட் நாட் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த எலாஸ்டிக்கோட எண்டு இருக்கு இல்லையா, அது அளவுக்கு இந்த எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஹோல் நாட் ஒன்று போடணும். ரெண்டையும் ஒன்றா சுற்றி ஒரு நாட் போட்டுருங்க. இப்படி போடுறதுனால என்ன ஆகும்னா அந்த பிரேஸ்லெட் நாட் வந்து உங்களுக்கு கலண்டு போகிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த நாட்டை வந்துட்டு ஹைடும் பண்ணிக்கலாம். ஒரு பீடுக்குள்ளே வந்துட்டு இந்த நாட்டை விட்டிங்கன்னா அது வந்து உள்ளே போய்டும். உங்களுக்கு எலாஸ்டிக்கும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. நிறைய பேருக்கு வந்து எவ்வளோ எலாஸ்டிக் எடுக்கணுன்றது வந்து தெரியாது. உங்களுக்கு நாட் போட்ட இடமும் உங்களுக்கு வந்து தெரியாது. உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்துட்டு நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி எல்லா 8mm பீட்லேயும் அந்த நாட் வந்துட்டு ஈஸியாக அந்த பீட்குள்ளே வந்து ஹைட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.